வணக்கம். நேத்திக்கு முந்த நாள் நம்முடைய சென்னையில திருவல்லிக்கேணியில எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்கள்ல மிக முக்கியமான ஒரு கோவிலாக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கோவில்ல நரசிம்ம சுவாமியினுடைய மகோத்சவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி அந்த தினசரி ஒவ்வொரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாட வீதிகள்ல தேர் வரப்போகுதுன்னு சொன்னா பிரம்மாண்டமான தேர் அப்படி வரும்பொழுதே வரத்துக்கு முன்னாடியே ஏதாவது இடையூறுகள் இருக்கிறதா அதையெல்லாம் சரி பண்ண வேண்டியது, அதை பார்க்க வேண்டியது கோவில் பணியாளர்கள், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அவங்களுடைய கடமை. இதையெல்லாம் பார்க்கறதுக்காகவே 2 பேரை நியமிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் மணியக்காரர் ராமானுஜம், அதே மாதிரி இந்த திருவிழாக்காக ஒரு கிளார்க் இருக்காரு. அவர் அப்படிதான் சொல்றாங்க, ராஜசேகர்னு பேரு. இவங்க 2 பேர் முன்னாடியே போய் இதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் சரியா இருக்கு, எந்த விதமான இடையூறும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுல ஒரு என்ஓசி மாதிரி அவங்க ரெடி பண்ணி வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க என்ஓசி யாருக்கிட்ட வாங்கினாங்கன்னு தெரியல, இல்ல இவர்கள் என்ஓசி கொடுத்தார்களா தெரியல. இந்த தேர் திருவிழாவுக்கு தேர் ஊர்வலம் காலையில கிளம்பி தேரோட்டம் நடந்துட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக நம்முடைய துளசிங்க பெருமாள் கோவில் அந்த இடத்துல தாண்டி வரும்பொழுது மேலே ஒரு ஒயர் போயிருக்கு. இந்த கிராஸ் பண்ணதுனால அந்த ஒயரை கிராஸ் பண்ண இருக்கும்பொழுது சரியாக அதுக்கு மேலே தேருக்கு மேலே இருக்கக்கூடிய குடை, அந்த குடை உடைந்திருக்கு. அந்த குடை கலசத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கலசமும் சேர்ந்து உடைஞ்சிருக்கு. மக்கள்லாம் ஒரு அபசகுனம் மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பெருமாளேன்னு பிரார்த்தனை பண்றாங்க. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய 2 பேர், அவங்க கோவில் பணியாளர்கள்ல யாரோ 2 பேர் உடனடியாக அந்த இடத்துல அந்த தேர் மேலே ஏறி போய், கிட்டத்தட்ட சுவாமி மேலே ஏறுற மாதிரி அது மாதிரி தேர் மேலே ஏறி போய் அந்த ஒயரை எடுத்து அந்த கொடையை சரி பண்ணி அந்த கலசத்தை சரி பண்ணி இதெல்லாம் நடக்குது. நடந்த பிறகு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு அபசகுனங்கள் ஏதாவது நடக்குதுங்கிற பட்சத்தில் உடனடியாக அதற்கான பரிகார பூஜையெல்லாம் நடக்கும். அந்த பரிகார பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தேர் நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. வந்தாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே, இது நடந்த உடனே அங்கே கோவிலுக்குள்ள இந்த கோவிலுடைய டிசி, அதாவது துணை ஆணையார், அவருடைய தலைமையில தான் இந்த கோவிலானது பராமரிப்பு, நிர்வாகம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த அம்மா உள்ளதான் இருக்காங்க. அந்த அம்மா உடனடியாக இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணல, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கல, எதுவும் நடக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த 2 பேர் யார், இந்த ராமானுஜமும் ராஜசேகர், இவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஏதோ ஒயருங்க அப்படின்னு சொல்லி, அது ஏதோ ஒரு ஒயரு, அது பட்டதெல்லாம் பெரிய விஷயமா, ஏதோ நடந்து போச்சு விடுங்க, இப்போ இந்த கிளம்புங்க இப்படிங்கிற வேலையில் அப்படி ஏதோ சாதாரண விஷயம் நடந்து போன மாதிரி. நீங்கள் பாருங்க, இது ஒரு மின்சார ஒயர். இந்த மின்சார ஒயராக இருந்து இதில் மின் பாய்ச்சப்பட்டிருந்தால், மின்சாரம் பாய்ச்சப்பட்டிருந்தால் அதன் மூலமாக எவ்வளோ பெரிய விபத்து நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய பெருமாள் இது எச்சரிக்கையாக பக்தர்களுக்கு, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகளுக்கு சொல்லியிருப்பதாகத்தான் பக்தர்கள் நம்புகிறார்கள். இல்லைன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவித சம்பவம் தவிர்க்கப்பட்டு இருக்கிறது. இதை முழுமையா பார்த்திருக்க வேண்டியவர்கள், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கோவில்ல 47 ஆண்டுகளாக அறங்காவலர் குழுவே போடாம அதிகாரிகளே, இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளே அந்த கோவிலுடைய அறங்காவலர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் கோவிலுக்குள்ள உட்கார்ந்து இங்க நடக்கிற சம்பவத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி எந்த ஒரு விசாரணையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அவர்கள் இது சம்பந்தமான விஷயங்களை பற்றியும் கூட, இது கூடாது, இது மாதிரி தொடர்ந்து இந்து முன்னணி இதை வலியுறுத்திட்டே இருக்கும். ஒவ்வொரு கோவிலுடைய பழக்க வழக்கங்கள், தேரோட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்ல முழுமையாக இந்து சமய அறநிலைத்துறை கவனம் கொடுக்கணும், மாவட்ட நிர்வாகம் கவனம் கொடுக்கணும், அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கவனம் கொடுக்கணும். ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்ந்து இவர்கள் எல்லா துறையும், எல்லா அரசு துறையும் இணைந்து மக்கள் கொண்டாட்டத்தின் பொழுது மக்களுடைய நம்பிக்கைகளை, தேர் திருவிழாவை, கோவில் திருவிழாக்களை நடத்தும் பொழுது உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, ஒவ்வொருடைய பக்தருடைய எதிர்பார்ப்பு. நீங்க ஒட்டுமொத்தமா மாவட்ட நிர்வாகம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை, அங்க இருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்தையும் கூப்பிட்டு முழுமையாக அதை பற்றி ஒரு முன்னாடி, இந்த தேரோட்டத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கான ஒரு மீட்டிங் நடத்தி இதுல பாதுகாப்பா நடத்துறதுக்கான எல்லா விஷயங்களையும் யோசிச்சிருக்கணும், ஆலோசனை செய்திருக்கணும். அதெல்லாம் பண்ணாத காரணத்தினால பெரிய அளவுக்கு நடைபெற இருந்த விபத்து நம்முடைய பார்த்தசாரதி பெருமானுடைய அருளால ஒரு சிறு அசம்பாவிதத்தோடு நிறைவடைந்திருப்பதாகத்தான் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்க்கிறார்கள். இது போன்ற சம்பவம் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு பக்தனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை உடனடியாக அறநிலையத்துறை அமைச்சர் இதை ஆவண செய்ய வேண்டும், இதில் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு.